டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாமக்கல் ஸ்ரீ ஷிரடி சாய் இன்ஸ்டியூட் கெமிஸ்ட்ரிக்கான ஒரு பெஸ்ட் கோச்சிங் சென்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். எஸ்பெஷலி ஃபார் டிஆர்பி. இதில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிஆர்பிக்கு கிராஷ் கோர்ஸை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஆல்ரெடி எல்லாருமே ஒரு மைண்ட் செட்டில் ஆகஸ்ட்ல நமக்கு வந்து எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு இருந்தோம். அன்எக்ஸ்பெக்டடாக டேட்டு சொல்லாம தள்ளி வைக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு இதை வந்து டிஆர்பி போர்டு வந்து சொல்லியிருக்காங்க. இதையும் நம்ம வந்து பாசிட்டிவா தான் எடுத்துக்கணும். என்ன காரணம் அப்படின்னா, சரியா ப்ரிப்பேர் பண்ணாம சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம டவுட்ஸ் இருந்திருக்கும். அதுக்காக நம்ம மறுபடியும் நம்மளை வந்து இன்னும் பூஸ்டப் பண்ணிட்டு ஒரு நல்ல ரேங்க் ஹோல்டரா ஒரு அருமையான கோச்சிங்கை எடுத்துட்டு கவர்மெண்ட் காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா நம்ம மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிதான் நினைக்கணும். ஒவ்வொரு விஷயமும் நம்ம வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நினைக்கணும். அந்த வகையில் இந்த தள்ளி போன இந்த எக்ஸாம் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய சான்ஸ் அப்படி தான் நினைக்கணும். எல்லாருமே வேரியஸ் கோச்சிங் சென்டரில் அல்லது வேரியஸ் புக்ஸ் அல்லது வீட்டில் இருந்து படிக்கிறது எல்லாமே செஞ்சுருப்பீங்க. பட் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராஷ் கோர்ஸ் எதுக்கு சார்? அதாவது ஆல்ரெடி நம்ம படித்து முடிச்சிட்டோமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராஷ் கோர்ஸ் அப்படின்ற மினிமம் நமக்கு வந்து 2 months டைம் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 45 டேஸ்ல நம்ம என்னென்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய கோச்சிங் என்ன மாதிரி இருக்குது, அது எஸ்பெஷலி காலேஜ் டிஆர்பி, செட் எக்ஸாம் அண்ட் தென் சிஎஸ்ஏஆர், இந்த மூணுக்கும் சேர்த்து 3-in-1 எக்ஸாம் தான் இது, சரிங்களா? பட் நம்ம டிஆர்பி போர்டா இருந்தாலும் நம்ம மூணுக்கும் சேர்த்து தான் பண்றோம். செட்டு, சிஎஸ்ஐஆர் அண்ட் தென் டிஆர்பி மூணுக்குமான கோச்சிங் தான் இது. எப்படி இருக்கும் நம்மளுடைய கான்செப்ட்? பெஸ்ட் அண்ட் சிம்பிள் கான்செப்டா நம்ம கண்டிப்பா யூனிட் நடத்த போறது இல்லை. டெய்லி பிராக்டிஸ் பேப்பர்ஸ் கொடுக்க போறோம். அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சரை லைவ் செஷன், அதுக்கான ஹிண்ட்ஸ் தான் நம்ம சிம்பிள் கான்செப்ட் அப்படிங்கிறது. டெய்லி ஒரு கொஸ்டின் பேப்பர், அதுக்கான கான்செப்ட் எப்படி அதை சால்வ் பண்றது அப்படிங்கிறது. இந்த லைவ் செஷன் கூகுள் மீட்ல நடக்கும். இந்த கூகுள் மீட் லைவ் கிளாஸ் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி உங்களுடைய கூகுள் மீட்டோடைய கூகுள் கிளாஸ் ரூம்லேயே போட்டுருவோம். ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு டெய்லி ப்ராக்டிஸ் டெஸ்ட் இருக்கும், யூனிட் டெஸ்ட் இருக்கும், மாடல் டெஸ்ட் இருக்கும். தென் இது எல்லாத்தையும் தாண்டி டிஸ்கிரிப்டிவ் பேப்பருக்கு அப்படின்னு தனியாக ஒரு ஃபோக்கஸ் பண்ணி, ஏன்னா நிறைய கான்செப்ட் படிக்கணும். அப்படி இல்லாமல் நம்மளே டிஸ்கிரிப்டிவ் பேப்பருக்கு எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்குறோம். எப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் பாருங்க, சஜஸ்ட் த மெக்கானிசம் ஆஃப் ஃபார் ஈச் ஃபாலோயிங் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அப்போ இது எந்த புக்கில் இருக்குது, எப்படி இருக்குது அப்படி தேவையில்லை. ஒவ்வொரு யூனிட்லையும் எப்படி அப்படின்னா, நம்ம எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் என்ன, அதுக்கான கீ என்ன அப்படிங்கிறத நம்மளே போஸ்ட் பண்ணி கொடுத்துட்றோம். ஒவ்வொரு யூனிட்டுக்கும் இந்த மாதிரி ஸ்பெஷல் ஃபோக்கஸ் கொடுத்துறோம். இப்போ இது வரைக்கும் படிச்சிருப்பீங்க, கொஷின் ஆன்சராக நம்மள்கிட்ட என்ன பண்ண முடியும், படிக்க முடியும். அதே மாதிரி எம்சிக்யூ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு என்ன கான்செப்ட் இருக்கும், இதுக்கு மேலே ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் என்ன மாதிரியான கான்செப்ட். இப்போ என்ன கான்செப்ட் இருந்தால் இந்த 2 கொஸ்டின் அடிக்க முடியும், என்ன கான்செப்ட் இருந்தால் இந்த 4 கொஸ்டின் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க முடியும், என்ன கான்செப்ட் இருந்தால் இந்த என்எம்ஆர் வந்து நம்மளால ஈஸியாக சொல்ல முடியும். இதுக்கான கான்செப்ட் தான் நான் முன்னாடி சொன்ன சிம்பிள் கான்செப்ட். அப்போ சிம்பிள் கான்செப்ட் சொல்லிடும். டெய்லி ப்ராக்டிஸ் பேப்பர்ஸ் கொடுத்துரும். அதை நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டெய்லி ப்ராக்டிஸ் பேப்பர்ஸை கொஸ்டின் அண்ட் ஆன்சராக லைவ் டிஸ்கஷன் பண்ணுறோம். ஏன்னா எல்லாமே படிச்சிருப்பீங்க, பட் கண்டிப்பாக டவுட் இருக்கும். அது இல்லாமல் சிம்பிளாக செம ட்ரிக்கியான கான்செப்டை நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு நாம் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், இந்த 45 days கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். கிளாஸஸ் வந்து August 4 சண்டே ஆரம்பிக்கிறோம். அதுலேருந்து ஒரு 45 days. 45 daysங்கிறப்ப உங்களுக்கு வந்து நியர்லி பார்த்தீங்கன்னா ஒரு 90 கொஸ்டின்ஸு எப்படி இருக்குன்னா, ஒரு கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணுவோம், ஒரு கொஸ்டின் டெஸ்ட்டு. அப்போ ஒரு 90 டெஸ்ட்டு இதுலேயே வந்துடும். இது இல்லாமல் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுடைய கூகுள் கிளாஸ் ரூமில் வந்து கொடுத்துருவோம். ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருவோம். இதெல்லாம் சேர்ந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மறுபடியும் நம்மளை ஒரு ரீபூட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த கிடைச்சிருக்கிற கேப்பு. இந்த கிடைச்சிருக்கிற கேப்பை அருமையாக யூஸ் பண்ணி நம்ம கவர்மெண்ட் காலேஜ் ப்ரொஃபஸராக மாற முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேர்த்து தான். நீங்கள் எப்படி வேணால் படிச்சுருந்துருக்கலாம், பட் இந்த 45 days அருமையாக யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நல்ல ரேங்க்கில் நீங்கள் கவர்மெண்ட் காலேஜ் ப்ரொஃபஸராக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது எல்லாருக்குமே தெரியும். நம்ம கிளாஸை பொறுத்த வரைக்கும் ஷார்ட்கட்ஸ் நிறையா இருக்கும், ஷெட்யூல்டு இதுவாக இருக்கும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் n நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து
நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இதுதான் நம்முடைய ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். இதுக்கு மினிமம் சார்ஜ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கலெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மினிமம் சார்ஜில் மேக்ஸிமம் பெனிஃபிட் 3-in-1 கோச்சிங். செட் எக்ஸாமுக்கு இதே தான், சிஎஸ்ஏஆருக்கும் இதே தான், டிஆர்பிக்கும் இதே தான். ஸோ 3-in-1 கோச்சிங் ஒரு மினிமமில் 45 டேஸில் 10 யூனிட்ஸே கவர் பண்ணுறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதில் பெனிஃபிட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இம்மிடியேட்டாக கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் இதில் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.